ஈக்விடாஸ் சிறு நிதி உதவி வங்கி அல்லது ஈக்விடாஸ் வங்கி சென்னையை தலைமையிடமாக கொண்டு கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி துவங்கப்பட்டது. இந்த வங்கியின் மேலாண்மை இயக்குநராகவும் தலைமை நிர்வாகியாக PN வாசுதேவன் என்பவர் செயல்பட்டு வருகிறார். இந்த வங்கி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டிற்குள் மட்டும் 11 மாநிலங்களில் 412 கிளைகளுடன் செயல்பட திட்டமிட்டது. இந்த 412 கிளைகளில் 50 விழுக்காடு கிளைகள் தென்னிந்தியாவிலும், 30 விழுக்காடு கிளைகள் இந்தியாவிலும், 20 விழுக்காடு கிளைகள் வட இந்தியாவிலும் தொடங்க திட்டமிட்டது. இதில் 25 விழுக்காடு கிளைகள் வங்கிகள் அல்லாத கிராமங்களில் துவக்க இருப்பதாக வங்கி அறிவித்தது. இந்த நிலையில் ஈக்விடாஸ் வங்கியை பற்றியும் அதன் நிர்வாக இயக்குனர் வாசுதேவன் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை அறிந்து கொள்வோம். ஈக்விடாஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டு குறுகிய காலத்திலேயே இது தற்போது பல கோடி மதிப்புள்ள நிறுவனமாக உயர்ந்துள்ளது. அதற்கு அவர்கள் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு கடன் சேவை செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈக்விடாஸ் வங்கியின் தலைமை நிர்வாகி வாசுதேவன் பத்தாங் நரசிம்மன் முருகப்பா நிறுவனத்தில் வாகன கடன் பிரிவு துறையில் பணியாற்றி வருவார். அவர் குடிசை பகுதியில் வசிக்கும் மக்கள் வங்கி கணக்கு இல்லாமலேயே அவர்களுக்கு கடன் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈக்விடாஸ் நிறுவனத்தை தொடங்கியதாக தெரிவித்தார். இந்த எண்ணத்தை செயல்படுத்த வேண்டி தான் 14 ஆண்டுகள் பணியாற்றி வந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மும்பைக்கு சென்று டெவலப் கிரெடிட் பேங்கில் வேலை செய்தார். அதன் பின்னர் சில ஆண்டுகள் அங்கிருந்த நிலையில் அவரது மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்போது மும்பையில் தன் பணியை விட்டுவிட்டு சென்னைக்கு வந்துவிட்டார். அப்போது அவருக்கு வயது 45. ஒரு நடுத்தர வயதில் யாருமே தான் பார்த்து வரும் வேலையை விட்டுவிட யோசிப்பார்கள். ஏனென்றால் தன்னை நம்பியுள்ள குடும்பம், குழந்தைகள், வீட்டுக்கடன், குழந்தைகளின் பள்ளி கல்வி செலவு இதெல்லாவற்றையுமே யோசிக்க வேண்டிய நிலையில் இருப்பார்கள். இந்த நிலையில் தான் வேலையை விட்டுவிட்ட நிலையில் புதிய வேலையை தேடி அவர் விண்ணப்பித்தார். அப்போது அவருக்கு பங்களாதேசத்தில் செயல்பட்டு வந்த கிராமின் மாடல் பற்றி தெரிந்து கொண்டார். அதில் குறைந்த வட்டிக்கு சிறிய தொகைகளை கடன் வழங்குவது ஆகும். அதன்படி இதே மாடலை அடிப்படையாக வைத்து சென்னையில் தான் குடியிருந்த அந்த வீட்டை அடமானம் வைத்து அந்த தொகையில் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்தார். இன்று அந்த நிறுவனம் பல்வேறு கிளைகளுடன் திறம்பட செயல்பட்டு வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூனில் ஈக்விடாஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனங்களான ஈக்விடாஸ் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனம், ஈக்விடாஸ் வீட்டு வசதி நிறுவனமும் ஜூன் 2016ஆம் ஆண்டு ஈக்விடாஸ் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டது. மேலும் ஈக்விடாஸ் நிறுவனத்தை வங்கி நிறுவனமாக செயல்படவும் இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் ரூபாய் 5000 கடன் வழங்கினால் ஈக்விடாஸ் ஒரு வாரத்தில் அதனை வசூலிக்கும். தற்போது தமிழகம் முழுக்க பல சிறு வியாபாரிகள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட பலரும் இந்த வங்கியில் கடன் பெற்று தங்களுடைய தொழிலை நடத்தி வருகின்றனர். கடந்த 2008ஆம் ஆண்டிலேயே இந்த நிறுவனம் ரூபாய் 200 கோடி கடன் வழங்கியதால் அந்த நிறுவனம் சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் என பெயர் பெற்றது. இந்த நிறுவனம் பல்வேறு சவால்களை சந்தித்து வந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஈக்விடாஸ் நிறுவனம் ரூபாய் 1000 கோடி மதிப்புள்ள நிறுவனமாக உருவெடுத்தது. அதன் பின்னர் 2016ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் ஸ்மால் பைனான்ஸ் நிறுவனமாக செயல்பட இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்தது. இதையடுத்து இந்த நிறுவனம் வேளாண் கடன், தங்க நகை கடன், சிறு தொழில்களுக்கான கடன்கள் வழங்கும் நிறுவனமாக உயர்ந்துள்ளது. மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் IOB வெளியீடு செய்தது குறிப்பிடத்தக்கது.